இன்றைய சிந்தனை. எங்களுடைய மனம் ஒருநிலைப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வு சிறப்பு பெற வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை அழகாக அமைதியாக அமைய வேண்டும். நாங்கள் வாழ்வியலிலே சந்தோஷமாக இருக்க வேண்டும். இது இயல்பாக எல்லா மனிதருக்குமே தோன்றுகின்ற எண்ணங்கள். இதை நாங்கள் மிக அழகாக ஆர்ப்பரிப்போடு அற்புதமாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு வரம் வேண்டும். இயல்பாகவே அது எங்களுடைய எல்லா நிலைகளிலுமே அமைய வேண்டும். எங்களுடைய பிறப்பு சார்ந்த ஜாதகம், எங்களுடைய நடைமுறை, எங்களுடைய செயல்பாடு என்று எல்லாமே இதுக்கு சரியாக அமைய வேண்டும். இவையெல்லாம் சரியாக அமைந்துவிட்டால் நாங்கள் நினைக்கின்ற வாழ்க்கை ஓரளவுக்கு பற்றி கொண்டு செல்லக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆனால் எங்களுக்குள்ளே எப்படி பிரச்சனைகளை நாங்கள் உருவாக்கி கொள்கின்றோம் என்றால், இந்த மாயை என்று சொல்லப்படுகின்ற ஒரு விதமான ஒரு ஈர்ப்பு. நாங்கள் பல விடயங்களிலே எங்களை மறந்து விடுகின்றோம். எங்களுக்கு விருப்பமான ஒரு விடயத்தை இன்னொருவர் செய்கின்ற பொழுதோ, இன்னொருவர் அதை அனுபவிக்கின்ற பொழுதோ, அதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே அந்த மாயை என்கின்ற ஈர்ப்பு வந்து விடுகின்றது. நாங்கள் எங்கள் பாட்டில் சிவனே என்று இருந்தாலும் எங்களை அது ஈர்க்க பண்ணிவிடும். எங்களுக்கு விருப்பமான ஒரு விடயத்தை கண்டோமானால், ஏன் நாங்கள் எங்களுக்கு விருப்பமான விடயம் இன்னொரு அனுபவிக்கின்றானே, அதை நாங்களே அனுபவிக்கக்கூடாது என்று அந்த மாயைக்குள்ளே நாங்கள் விழுந்து விடுவோம். அந்த மாயைக்குள்ளே விழுகின்ற பொழுது பிரச்சனை தானாக எங்களுக்கு தேடி வந்து விடுகின்றது. இதுதான் நாங்கள் வாழ்க்கையிலே செய்கின்ற தவறு. ஒரு விடயம் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை கிடைப்பதற்கான சரியான வழிகளை நாங்கள் நியாயமான முறையிலே நடைமுறைப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். அது இறையர்களோடு எங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாழ்க்கையிலே இறைவன் படைத்த அத்தனை உயிர்களையும் அவன் தன்னுடைய காருண்யத்திலே, தன்னுடைய கருணையிலே, தன்னுடைய செயல்பாட்டிலே, அருளிலே வாழ வைத்து கொண்டிருக்கின்றான். எத்தனையோ கோடி ஈவராசிகளுக்கு ஒரு நாளிலே அந்த படைத்த இறைவன் காத்து கொண்டிருக்கின்றான். அவருடைய அன்றாட வாழ்க்கை, அவருடைய உணவு, அவருடைய உடை, அவர்களுடைய வாழ்வியல் என்று அன்றாடத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய அத்தனை விடயங்களுக்கும் அருள் கொடுத்து கொண்டே இருக்கின்றான் இறைவன். இன்னொருவரிடம் திருடி சாப்பிடுபவர்கள் கூட, ஒருவர் வீட்டுக்குள்ளே சென்று திருடி சாப்பிடுவர்கள் கூட இறைவன் அருள் கொடுத்து கொண்டிருக்கின்றான். என்று அவருடைய கர்மவினை அப்படி திருடி சாப்பிட வேண்டிய நிலை அவருடைய ஜாதகத்தில். ஆனால் அவரும் வாழ வேண்டும் என்று இறைவன் காக்கின்றான். எனவே இதுதான் இறைவனுடைய தன்மை. எல்லோரையும் அவரவர்க்கேற்ப அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஒரு உன்னதமான செயல் இறை என்கின்ற சக்தி. ஆனால் நாங்கள் தேவையில்லாமல் பல விடயங்களிலே மிகப்பெரிய ஆசையை கொள்கின்றோம். பேராசை என்று சொல்கின்றோமே, இந்த பேராசை மூலமாகத்தான் நாங்கள் பல பிரச்சனைகளுக்கு ஆளாகுகின்றோம். எனவே எங்களை வரையறுத்துக் கொள்வதற்கும் எங்களுடைய செயல்பாட்டை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்வதற்கும் நாங்கள் திடசங்கல்பம் கொள்ள வேண்டும். இந்த திடசங்கல்பம் என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். எங்களுடைய மனதை, எங்களுடைய செயலை, எங்களுடைய நடைமுறைகளை ஒருநிலைப்படுத்தி செய்கின்ற விடயமாக இது அமைகின்றது. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் மறக்காமல் செய்தோமானால் பல பிரச்சனைகளை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். நன்றி. யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு.